மழைக்காலத்தில் சென்னையில் மழைநீர் தேங்காதவாறு அனைத்து வடிகால் வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடைத்துறையின் சார்பில் மருத்துவ ஊர்திகளை தொடங்கி வைத்த அமைச்சர் KN நேரு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரே நாளில் சென்னையில் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தாலும் மழைநீர் தேங்காது என தெரிவித்தார். மேலும் மழைநீர் தேங்காதவாறு அனைத்து வடிகால் வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் அதற்காக 22 கோடி ரூபாய் செலவில் 2 இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சீதோஷ்ண நிலை மாறும்போது அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து மருத்துவ படிப்புக்கு தேர்வாகியுள்ள 5 மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சீதோஷ்ண நிலை மாறும்போது வைரஸ் பாக்டீரியாவின் பரவல் அதிகமாக இருக்கும் எனவும் தற்போது தமிழகத்தில் டெங்கு வைரஸ் காய்ச்சல் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மழை காலங்களில் மக்கள் காய்ச்சிய நீரை பருக வேண்டும் எனவும் வயது முதிர்ந்தவர்கள் பொதுவெளியில் செல்லும் போது கவனத்தோடு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சீதோஷண நிலை மாறுகின்ற பொழுது இந்த வைரஸ் பாக்டீரியாவுடைய அந்த பரவல் என்பது அதிகமாக இருக்குது. இப்போ கூட டெங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது தமிழகத்தில். அதே போல் இந்த பிரெத்லெஸ்னஸோட ஒரு வைரஸ் காய்ச்சலும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சீதோஷ நிலை மாறுகின்ற பொழுது அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுவாக இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம காய்ச்சிய நீரை நம்ம பருகணும், ப்ரிகாஷனரியாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப. அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கின் விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையில் உள்ள செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து முறைகேடு செய்ததாக அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 8 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 4 பேர் நேரில் ஆஜராகினர். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இவ்வழக்கு தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் சிலவற்றை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது என்றும் இதற்காக செம்மண் குவாரிக்கு உரிமம் வழங்க பரிந்துரை செய்த சில அதிகாரிகளை சாட்சிகளாக சேர்த்து விசாரிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வருகிற செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை விரைவில் துணை முதலமைச்சராக எதிர்பார்க்கலாம் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கல்விக்கடன் சிறப்பு முகாமை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் குறித்த விவரங்களை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். போலியாக தொழில் செய்வதாக சான்று வைத்துக் கொண்டு தொழில் செய்யாதவர்களை கண்டறிந்து வருவதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 4000 கோடி அதிக வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சர்வேன்னு எடுத்துட்டு இருக்கிறோம். அதை எடுக்கும்போது தான் யாரெல்லாம் போலியா அதாவது தொழிலே பண்ணாமல் தொழில் பண்ண மாதிரி நம்பர் வாங்கியிருக்கிறாங்க அதையெல்லாம் இப்போ பிடிச்சி ஒவ்வொரு வட்டமாக அந்த நம்பரை கேன்சல் பண்ணி மேலே அனுப்புகிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போவே ஒரு 4000 கோடி ரூபாய் அதிகமான வருவாய் வந்திருக்கு. இலக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்க? இலக்கு வணிக வரிக்கு துறைக்கு மட்டும் 1,42,000 கோடி, பதிவுத்துறைக்கு 23,000 கோடி. சிலை கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரிய பொன் மாணிக்கவேல் மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தொடர்பாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி பொன் மாணிக்கவேல் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கின் விசாரணையில் பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி மனுதாரர் மீதான வழக்கு ஜாமீனில் வெளிவரக்கூடியதா அல்லது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவா என்பது குறித்து சிபிஐ தரப்பில் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் இந்த மனுவின் மீது இந்த தீர்ப்பளிப்பதாகவும் கூறியுள்ளார். சிவகங்கையில் 18,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். கோழந்தி கிராமத்தைச் சேர்ந்த அற்புதம் என்பவர் தனது சொத்து பத்திரத்தில் உள்ள பிழையை திருத்தம் செய்ய மாவட்ட சார் பதிவாளர் ஈஸ்வரனை நாடியுள்ளார். அதற்கு அவர் 18,000 ரூபாயை தரகர் கண்ணன் என்பவரிடம் கொடுக்குமாறு வலியுறுத்திவிட்டார். இதுகுறித்து அற்புதம் லஞ்ச ஒழிப்புத் துறையினரிடம் புகார் அளித்த நிலையில் அவர்களது அறிவுறுத்தலின்படி அற்புதம் லஞ்ச பணத்தை தரகர் கண்ணனிடம் கொடுத்தபோது கையும் களவுமாக கண்ணன் மற்றும் ஈஸ்வரனை அதிகாரிகள் கைது செய்தனர்.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். மோழையானூர் கிராமத்தில் வெங்கடேஸ்வரா என்ற மருந்தகத்தில் போலியாக மருத்துவம் பார்த்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் மருத்துவ குழுவினர் வெங்கடேஸ்வரா மருந்தகத்தில் ஆய்வு செய்தபோது வெங்கடேசன் என்பவர் முறையான மருத்துவம் படிக்காமல் மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்த அதிகாரிகள் போலி மருத்துவமனை மற்றும் மருந்தகத்திற்கு சீல் வைத்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் திட்டமிட்டு திமுகவினர் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். நத்தம் அருகே உள்ள செந்துறை ரெங்கை சேர்வைக்காரன்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட 39,15,000 ரூபாய் மதிப்பிலான கட்டடங்கள் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் 2 ஊர்களிலும் நத்தம் விஸ்வநாதன் கட்டடங்களை திறந்து வைத்தபோது மைக்கில் பேசத் தொடங்கிய போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நத்தம் விஸ்வநாதன் பொதுமக்களிடையே திமுகவினர் வேண்டுமென்றே மின்சாரத்தை துண்டிப்பதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கட்டிட தொழிலாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஐயனாரை கைது செய்தனர். இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஐயனாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கவும் அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய கொடியேற்றத்தை பார்த்துவிட்டு பக்தர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சொந்த ஊருக்கு திரும்பியதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழாவை ஒட்டி நேற்று மாலை கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் கொடியேற்றம் முடிந்தவுடன் ஒரே நேரத்தில் சொந்த ஊருக்கு திரும்பியதால் வேளாங்கண்ணி நகர்ப்பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சிறப்பாக புலனாய்வு செய்வது தொடர்பாக சென்னை காவல்துறையினருக்கு என்ஐஏ அதிகாரிகள் பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ஐஏவின் தென்மண்டல இயக்குநர் சந்தோஷ் ரஸ்தோகி சென்னை காவல் ஆணையர் அருணை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது இரு துறைகளுக்கு இடையில் சிறந்த ஒருங்கிணைப்பு மற்றும் தடையற்ற தகவல் பரிமாற்றத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான முக்கிய வழக்குகளை திறம்பட புலனாய்வு செய்வது, அதற்கு ஏதுவாக சென்னை பெருநகர காவல்துறைக்கு என்ஐஏ அதிகாரிகள் மூலம் பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையரகம் தெரிவித்துள்ளது.